ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சியை பற்றின ஸ்டோரி அண்ட் டெலிவரி, அதுக்கப்புறம் நான் எப்படி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அம்மா அப்பா சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கிற நமக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஃபேமிலியாகவே இருக்காங்க. எவ்வளவோ அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. நல்லா 5வது மாதம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக எல்லோரும் சேர்ந்து சமைச்சு கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அம்மா அப்பா அண்ணனை மிஸ் பண்ண அந்த டைமில் என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தாங்க. நமக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும். உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்மளுக்கு ஹெல்ப் இருக்காத போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 months பயங்கரமான வாமிட்டிங். நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இருந்ததை விட வாமிட்டிங் இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. டெய்லியும் இதை என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்க கூட இதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டெய்லியும் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க டெய்லியுமே வந்துடும், நான் வேணான்னு சொன்னால் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. இங்கே சுத்தமாக குக்கிங் ஸ்மெல்லே ஆகாது, அவ்வளோ மோசமான சிம்டம்ஸ் இருந்தது. எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது, நாசியா, எப்போ பார்த்தாலும் நாசியாவாக தான் இருப்பேன். எந்த ஸ்மெல் பார்த்தாலுமே சேராமல் இருந்தது, குக் பண்ணவே முடியல. 4th month ஓரளவுக்கு பாடி ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. நாசியாலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி. என் ஹஸ்பண்டுக்கு பெருசாக சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் தான் சமைப்பார், நல்லா பார்த்துக்கிட்டாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டாலஸில் இருக்கா. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது, இதுதான் வேணுன்றது இல்லை, அங்கே கடையில் இருக்கிற பாதி பொருளை வாங்கிட்டு வந்துட்டா. அவ்வளோ ஒரு என்னோட கேர் ஃப்ரெண்ட். அதுக்கு மேலே போய் அவள் வீட்டில் என்னை ஸ்டே பண்ண வச்சு என்னை கவனிச்சிக்கிட்டா. ஒரு அக்கா தங்கச்சி நம்ம எப்படி வச்சுப்போம் அந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டா. அதெல்லாம் லைஃப்பில் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். எதையுமே எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு திரும்ப செய்ய போகிறோம் இல்லை அப்படின்றத எதிர்பார்க்காம செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சொந்தக்காரங்க கூட நாளைக்கு இவங்ககிட்டருந்து நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு செய்வாங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எதையுமே எதிர்பார்க்காம அவள் கஷ்டப்படுறா, அவள் கஷ்டம் நம்ம கஷ்டங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. என் ப்ரெக்னென்சி ஆகட்டும், பாப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஆகட்டும், பேபி ஷவருக்கு தேவையான எல்லா பொருள், பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, வளகாப்புக்கு சாரீ, அந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணது எல்லாமே ஊரில் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பாருங்கள், இந்த சாரீ தான். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். எனக்கு சிங்கிள் பார்டரை விட டபுள் பார்டர் ரொம்ப பிடிக்கும். இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சிபுரம்லேயே போய் எடுத்துகிட்டு வந்தேன். டெலிவரி எனக்கு இங்கே தான் இருந்தது. எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க டெலிவரிக்கு. அவங்களும் அப்படி தான் ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் என்னை மறக்கவே முடியாது, அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயின்லெஸ் டெலிவரி தான் மோஸ்ட்டாக பண்ணுறாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்கு. ஸோ இங்கே டெலிவரி அவங்க நர்ஸ் தான் ஃபுல்லாக கேர், என்ன வேணும் நம்ம A to Z எல்லாமே அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூம் உட்கார வைக்கிறதாகட்டும், தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறதாகட்டும், எல்லாமே அவங்க பண்ணாங்க. இங்கே அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல வெயிட் கெயின் தான், ஒரு 12 kg கிட்ட ஏறிட்டேன். என்ன மாதிரி குழந்தையும் தனியாக பார்த்துக்கிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற லேடிஸ்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கும் ஆனால் நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும்போது நம்ம ரொம்ப அதில் டயர்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கங்க. நான் அப்படி தான் பண்ணேன். டெய்லி அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 10-15 minutes, ஈவினிங் முடிஞ்சால் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா எனக்கு ஈவினிங் டைம் கிடச்சிதுன்னா ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம ஒரு 1/2 hour பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஒரு 5 minutes 7 minutes பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட். நான் என்னென்னா, நான் ஃபுட்டில் என்ன நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா, பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டேன், போர்ஷனை குறைச்சிக்கிட்டேன். முக்கியமாக ரைஸு, குழம்பு ஊற்றி, ரசம் ஊற்றி, தயிர் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடாம தயிரை தனியாக சாப்பிட்றது, காய்கறி அதிகமாக வச்சுக்கிறது, 2 காய்கறிகள் வச்சுக்கிறது, கண்டிப்பாக மீல்ஸில் ஃபைபர் ஆட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, பாடியும் ஃபிட்டாக ஆரம்பிச்சிது. நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, சாப்பாட்டை குறைக்கிறேன்ற பேரில் 2 வேளை மட்டுமே சாப்பிட்றது, இல்லை ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்றது, தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம பாடிக்கு என்ன ஆகும்னா நம்ம இன்னும் வீக் ஆகிடுவோம். அதுவும் நம்ம ஃபீடிங் பண்ணுற டைமில் தேவையான சத்தை நம்ம பாடியில் உள்ள எலும்புகள் மூலமாக குழந்தைக்கு கொண்டு போயிடும்.
ஸோ நமக்கு இருக்காது, நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த சமயத்தில் வந்து அவ்வளோ டயர்ட் ஆகிடும், தனியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஃபுட்டு டயட் அப்படின்றது பேலன்ஸ்டாக இருக்கணும். அதை கண்டிப்பாக பார்த்துக்கங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் டிஃபிஷியன்சி ஆகி அதுக்கப்புறம் இப்போ சரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. எனர்ஜி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். பார்த்தா ஒன்றுமே செய்யாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக எனர்ஜி வேணும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி வந்து பார்க்குற இடத்துலலாம் நம்மளுக்கு தெரியணும். நான் ஒரு 4 பாட்டில் வச்சுப்பாங்க. 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று என்கிட்ட ரூம்லேயே இருக்கும். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போதெல்லாம் அதை குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கண்ணு படுற இடத்துலலாம் 2-3 பாட்டில். ஸ்டார்டிங்கில் இந்த பெல்விக் கோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது லூசனான ஸ்டமக்கை வந்து நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்டாக கஷ்டமாக இருக்கும். மற்றது எல்லாமே குறைஞ்சிரும் பாருங்கள், மற்ற பாடி வெயிட்லாம் குறைஞ்சிரும். பட் அந்த ஸ்டமக் மட்டுமே குறையாமல் இருக்கும். அதுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் இருக்குது, மம்மி டம்மி ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸசைஸ் இருக்குது. அது எனக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணாங்க, அது நான் பண்ணேன். ஸ்டமக் குறையணுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் மட்டும்தாங்க ஹெல்ப் பண்ணும். நான் இங்கே இந்த இமேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாவே நிறையா கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்டமக் அந்த டைஜஸ்ட்ரக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் டாக்டர்கிட்ட போகிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் அவங்களே சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கும். பட் பேசிக் எக்ஸசைஸ், பெல்விக் கோர் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணலாம். ஸ்டமக் குறையணுன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும்தாங்க ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பாட்டில் மட்டும் குறைச்சா ஃபேட் மட்டும்தான் குறையுமே தவிர, அந்த லூசன் ஆன ஸ்டமக் கொஞ்சம் லைட்டாக லூசன் ஆகி தான் இருக்குது. பிஃபோர் டெலிவரிக்கும் ஆஃப்டர் டெலிவரிக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு மாதிரி லூஸ் ஆகி தொங்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸசைஸ் மட்டும்தான் ஹெல்ப். ஃபிட்னஸ், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இது வீட்லேயே பண்ணலாம். நான் ஜிம்முக்கெல்லாம் எங்கேயுமே போடலைங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொரியல் இருக்குது, அப்புறமா வந்து ஃபைபருக்காக நம்ம ஏதாவது லெட்டிவ்ஸோ இல்லை வந்து கேரட், குக்கும்பர் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோன்னா அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும் ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி ரொம்ப பசி வந்ததுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. அது இல்லாமல் என்ன ஆச்சு அப்படி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால நிறைய குவான்டிட்டியும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக பசி வரும்போதே ஸ்டார்டிங்கில் என்ன நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா, காய்கறி, இப்போ முட்டை இருக்குது இல்லை சிக்கன் இருக்குது ஃபிஷ் இருக்குன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறது, கார்போஹைட்ரேட்டை கடைசியாக தான் சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, வயிறு வந்து ஸ்டமக் ஆல்ரெடி பாதி நம்பிடுது. அப்புறமா நம்ம வந்து ஸ்லோவாக தான் சாப்பிட்றோம், நல்லா மென்று சாப்பிட்ணும். இன்னொன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். அதுலேயே நான் பாதி இப்போ நான் போடுற சாப்பாடே பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு போட்டுருக்கேன்ல பிளேட்டில், இவ்வளவே என்னால் சாப்பிட முடியாது. அந்த கீரையோ இல்லை வந்து காய்கறியோ எல்லாம் எடுத்துக்கும் போது ஸ்டார்டிங்கில் நல்லா வயிறு நம்பிடுது. கார்போஹைட்ரேட் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பேட்டர்னை நம்ம மாற்றினோம்னாவே நிறையா சேஞ்சஸ் தெரியுங்க. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆனது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணது வந்து வெளியில் ஃபுட்டு வாங்குறதையே ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி மைதா, ஆயில் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஐட்டம் இது வந்து டோட்டலாக எப்படியாவது டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள். அது ஒரு வாரம் 2 வாரத்தில் தெரியாது, ஒரு 2 months அந்த மாதிரி இருந்து பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, ஃபுட் வீடியோ வரும்ல, இப்போ நம்ம மோஸ்ட்டாக அதுதான் பார்க்குறோம் இல்லையா, டைம் பாஸுக்கு கூட பார்க்குறோம். அந்த மாதிரி ஃபுட் சமைக்கிற மாதிரி இல்லை சாப்பிட்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாதிரி வீடியோ வருது இல்லையா, அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுவுமே நம்மளுக்கு டெம்ப்டிங் பண்ணிவிடும். அடுத்து நிறையா தண்ணி குடிக்கணும். நம்ம நிறையா தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு குறையிறது மட்டும் இல்லாமல் நிறையா நல்லது நடக்கும். அதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரா வாட்டர் குடிக்கலாம், சீரக தண்ணி இல்லைனா வெந்தய தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம அவங்க கூட இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் கண்டிப்பாக உடம்பை பார்த்துக்கோங்க. லேடிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்கள கேர் பண்ணிக்கிறதோட நம்ம உடம்பையும் நம்ம கேர் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் கண்டிப்பாக செக்கப் ரொம்ப முக்கியங்க. பிஃபோர் இல்லை ஆஃப்டர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணதுக்கப்புறம், அதுவும் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம 1 இயர் வரைக்கும் நம்ம பண்ணுறோம், அதுக்கு மேலேயும் பண்ணுறோன்றப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். நம்ம என்னென்ன டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஆகட்டும் இல்லை அவங்க கொடுக்குற மெடிசன் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் உடம்பை பார்த்துக்கங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.